அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்தியாவிலையும் நடந்துக்குருவா, இலங்கையிலையும் நடந்துக்குருவாங்க. நடந்து நாங்கள் வந்து இப்படி திருவிழாவாக கொண்டுக்கிட்டு வருஷம் வருஷமாக இருந்துக்கிட்டு இருப்போம். இருந்து வருவோம். அப்படி ஒரு பாரம்பரியமாக அங்கே சாமி கும்பிட்டு அந்த ஒரு புதுமையான ஒரு அந்தோணியார் வந்து சில ஒரு நேர்த்திகளை நம்ம வச்சோம்னா அது வந்து அடுத்த வருஷம் நாங்கள் வர்றதுக்கு வந்து எப்படியும் நாங்கள் போக முடியாமல் நினைப்போம். அந்த சமயத்தில் எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு வழி கிடச்சிடும். இந்த மாதிரி காற்று மழை இதில் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னால் இருக்கும். அந்த திருவிழா வந்தவுடனே அந்த காற்று மழையெல்லாம் அமர்ந்து கடல் அமைதியாகி போகிறதுக்கு வந்து எங்களுக்கு அந்த பாய் வச்சு தான் ஓடுவோம், பாய் வச்சு தான் வருவோம். அப்படி ஒரு அனுபவம் வந்து அந்த காலத்தில் வந்து இப்போ எனக்கு 67 வயசு ஆகுது. நான் 17 வயசு நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். எங்கள் தகப்பனார், எங்கள் அண்ணன், தம்பி, நாங்கள் எங்களுடைய சொந்த சிறகட்டி வத்தையிலே போய் நாங்கள் அங்கே இருந்து சாமி கும்பிட்டுட்டு வந்த அனுபவம் அப்போ. இப்போ தான் வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வந்ததுனால இப்போ தான் ஒரு நாள் திருவிழாவை மாற்றிட்டா. அந்த வந்து 7 நாள் வந்து அங்கே திருவிழா, இலங்கையும் இந்தியாவும் ஒரு நாள் வந்து எந்த நேரமும் அங்கே சாமி கும்பிடவும் திருவிழாவும் மக்கள் போக வர அப்படி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் எல்லா வருஷம் போயிருக்கீங்களா விடாமல்? நாங்கள் ஒரு தொலைந்த ஒரு 3-4 வருஷம் அப்போ அந்த நேரத்தில் போயிருக்கோம். அப்புறம் இந்த ஒரு 3-4-5 வருஷமாக விடாமல் நாங்கள் போயிருக்கோம். அப்போ போக வரைக்கும் எந்த ஒரு இதுவும் பிரச்சனையும். ஏதாவது வேண்டி போவீங்க, அந்த விஷயம்லாம் நடந்திருக்கா? நடந்திருக்கு. நிறையா பேருக்கு வந்து புதுமைகள் நடந்திருக்கு. நிறையா பேர் வந்து அதை வந்து அந்த கடலை தாண்டி அங்கே போய் அது ஒன்றுக்கு நிறையா பேர் நேர்ந்து இருக்காங்க. நேர்ந்து இருந்து நான் அடுத்த வருஷம் உனக்கு வருவேன், எனக்கு இது நடந்திருந்தால் நான் வருஷம் வருவேன்னு சொல்லிவிட்டு